தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினால் அந்த பகுதி வந்து வறட்சியான பகுதியாக தான் அறிவிக்கப்பட்டது. அதேபோல வந்து இந்த பகுதியில வந்து நிலத்தடியில தண்ணீர் இல்லாத காரணத்தினால வந்து தண்ணீருக்கு மிகவும் தட்டுப்பாடு தான். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் மிகவும் தட்டுப்பாடு. அதேபோல வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு விவசாயி அதிகமா உள்ள இடங்கள். அதேபோல நிலத்தடி தண்ணி இல்லாத காரணத்தினால் இந்த விவசாயிகளுக்கும் மிகவும் பாதிப்பு அடைஞ்ச சூழ்நிலை தான் உள்ளாங்க. அதேபோல இது தொடர்ந்து வந்த சூழ்நிலை வந்து அதேபோல அ வானிலை மையம் வந்து தென் மாவட்டத்தில் அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கும் என அறிவித்துள்ளது. இதே தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம், சாத்தானம் பகுதியில் காலை முதல் அதிகாலை வரை கனமழை தான் பெய்து வருகிறது. இந்த கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சாத்தானம் பகுதியில் மற்றும் சிறுவைகுண்டம் மற்றும் ஆழ்வார் திருநெல்வேலி பகுதிகளிலும் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து அனைத்து மக்களையும் முகாம்களுக்கு நிர்வாகிகள் அழைத்து சென்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து அந்த கனமழை பெய்து கொண்ட இருந்த காரணத்தினால் ஆங்காங்கே சாலைகள் வந்து இந்த இடுப்பளவில் தண்ணி தேங்கி நிற்கிறது. அதேபோல இதனால் வாகன ஓட்டிகளும், பொதுமக்களும் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினார்கள். இரவு ஆனாலும் மழை விட்ட பாடில்லை. அதாவது தொடர்ந்து தாழ்வான பகுதிக்கு உள்ள அ த பகுதியில் உள்ள மக்களை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆகியோரும் சேர்ந்து முகாம்களுக்கு அழைத்து சென்று தங்களை பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இரவு முதல் அந்த ஆழ்வார் திருநெல்வேலி அருகே உள்ள மணல் குண்டு பகுதியிலிருந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான மெயின் ரோட்டில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதேபோல நம்ம சுற்றி என்ன நடக்கிறது என்பதே இந்த பொதுமக்களுக்கு தெரியாத நிலைமையில் தான் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல அனைத்து செல்போன் டவர்களும் செயல் செயலில் கிடையாது. இதனால் வந்து ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல இந்த பொதுமக்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் யாருமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். அதேபோல ஒரு கட்டத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட சாலைகள் முழுவதும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆங்காங்கே சாலைகளை மூடி வைத்து போக்குவரத்து தடை செய்து உள்ளனர். தற்போது வரை இந்த கனமழை பெய்து வருவதால் சாத்தான்குளம் மற்றும் சிறுவைகுண்டம் பகுதியில் அனைத்து ஒரு தீவு கடல் போல தான் இந்த பகுதி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதேபோல ஒரு புறம் இருக்க இந்த தாமிரபரணி ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்று வந்து இந்த பாபநாசம் அணையிலிருந்து சுமார் 40,000 அடி கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆங்காங்கே பெய்து வரும் நீரும் ஆற்றில் வருவதால் தண்ணீர் வரத்து நாளை அதிகரிக்க உள்ளதால் உள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.